don't get fairy tale everywhere. யாரெல்லாம் என்ன பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. I think Da Vinci should see this. இந்த டெக்னாலஜி வந்து இவங்க கிட்ட தான் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இப்படி கையை கூட தூக்க முடியல கைஸ். அனிமே எதனால ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது வெறும் விஷுவல்ஸ்னால மட்டும் கிடையாது. பாவம் கைஸ். ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதோட கண்டினியூஷனா இந்தியா ஜெயோட ஈவெண்ட்ல தான் இருக்கும். இந்தியா ஜெயோட ஈவெண்ட்ஸ்ல லாஸ்ட் 2 days என்ன நடக்க போகுதுன்னா VFX சமிட், காமிக் ஸ்ட்ரீட், சினிமாட்டிகா, AMDயோட கேம் ஆன், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. நான் இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவா போட்டுடலாம்னு ஸ்டார்டிங் பிளான் பண்ணேன். இங்க வந்து இதெல்லாம் பார்த்தா நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு வீடியோல என்னால டம்ப் பண்ண முடியுமான்னு தெரியல. சப்போஸ் அதனால இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டா இருந்தா 2 or 3 வீடியோஸ் பண்றேன். அப்படி இல்லைன்னா ஒரே வீடியோவை முடிச்சிடறேன். நீங்க தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அஸ் யூஸ்வல் நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டால்ஸையும் கவர் பண்றேன். அதே மாதிரி VFX காண்டி எக்ஸ்க்ளூசிவா நிறைய செஷன்ஸ் நான் கவர் பண்றேன். செஷன்ஸ்ல இருக்க கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டி தனியா நான் செப்பரேட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் பண்றேன். ஸ்ட்ரைட்டாவே நீங்க ஹோட்டலுக்குள்ள வந்தோடனே இந்த செக்கிங்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸ். இப்போ என்ட்ரி ஆன உடனே பாசஸ்லாம் இங்கே கொடுக்குறாங்க. பாசஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்படி இங்கே போனீங்கன்னா இங்கே தாங்க ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. 4 hours later. நிறைய கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இதுல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. முக்கியமா ரொம்ப க்ரௌடா இருந்துச்சு கைஸ். நான் வந்துட்டு என்னால இப்படி கையை கூட தூக்க முடியல கைஸ். கிட்டத்தட்ட 14,000 people வந்து இந்த எக்ஸ்போக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல சுத்தமா. இப்பவும் ரொம்ப லவுடா தான் இருக்கும். நானே கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன். யாரெல்லாம் என்ன பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளுக்கு படுதோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சில ஸ்டால்ஸ் வந்து IGDCல இருந்ததையும் இங்க கண்டினியூ பண்றாங்க. இதுல நீங்க பார்த்த ஸ்டால்ஸை மேக்ஸிமம் இதுல கவர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் அதை தாண்டி இருக்க வேற எதை கவர் பண்றேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா AMDயோட கேம் ஆன் போயிட்டு இருக்கு. அதுக்கு அப்படி இந்த சைடு பாத்தீங்கன்னா சினிமாட்டிக்கா போயிட்டு இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா VFX சமிட். இப்படி 3 ஈவெண்ட்டும் ஒரே ஹால்ல நடக்குது. சின்ன சின்ன கேட் மாதிரி தான் கேப் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோஸ்ல நான் காட்டுற எந்த ஒரு ஸ்டால்ஸுமே ப்ரொமோஷன் கிடையாது. இந்த எக்ஸ்போக்கு அவங்க வந்திருந்தனால அவங்க கிட்ட என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் நான் கவர் பண்றேன். இது வந்து உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்றதுக்காக நான் உங்களோட ப்ரொமோட் பண்ணல. இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி இருக்கு, இதெல்லாம் இவங்க பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் பண்றதுக்காக தான். சோ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்போவா பாருங்க. யாரும் இதை வந்து ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட்டாவோ அவங்க நான் ப்ரொமோட் பண்றேன்னு நினைக்காதீங்க. இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது. இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சிம்பிளா ஒரு ஐபோன் வச்சு தான் அவங்க பண்றாங்க. ஸோ இங்க தெரியுது பாத்தீங்களா, நான் ஒரு கிரீன் ஸ்கிரீன் இருக்கிற ஒரு பேனல்ல உட்காந்துட்டு இருக்கேன். சிம்பிளா ஒரு மொபைல் போனை வச்சு அவங்களால ரியல் டைம்ல ஒரு லைவ் கம்பாசிட்டிங் பண்ணி பார்க்க முடியுது. இதோட குவாலிட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் அவுட்டா இருக்காது. ஒரு ப்ரிவியூ மானிட்டர்ல உங்களுக்கு பாக்குறப்போ இது ஒரு நல்ல குவாலிட்டி உங்களுக்கு கொடுக்கும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மேக்ஸிமம் நீங்க ஒரு ஃபில்ம் மேக்கரா இருக்கீங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்க எடுக்கிறீங்க, கிரீன் ஸ்கிரீன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு எடுக்கிறீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி ஒரு லைவ் கம்போசிட்டிங் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய செலவு பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல இவங்களோட சாஃப்ட்வேர் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் ஒரு ஐபோன் இருந்தால் போதும், உங்களால் லைவ் கம்போசிட்டிங் ரியல் டைம்லேயே பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் சைமில்டேனியஸாக இதை கேமரா கூட அட்டாச் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா கூட நீங்கள் அட்டாச் பண்ணி ஷூட் பண்ணுறப்போ இந்த மாதிரி கிரீன் ஸ்க்ரீனும் தனியாக வந்துடும். அது கூட இந்த லைவ் கம்போசிட்டிங் பண்ணி பார்க்குற அவுட் எப்படி வருதுன்னு ஒரு ப்ரிவியூ மானிட்டரா ஐபோன் யூஸ் பண்ணி நீங்கள் இதை பார்த்துக்க முடியும். நீங்கள் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பர்சன் வந்து பின்னாடி கிரீன் ஸ்க்ரீனில் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்க மொபைலில் வந்து அது லைவ் கம்போசிட்டிங் ஆகி ஒரு ஸ்பேஸ்ஷிப்லயோ இருக்கிற மாதிரி வருது. ஸோ இது எப்படி பண்றாங்கன்னா அதுதான் ரியல் டைம் கம்பாசிட்டிங். ரொம்ப எக்ஸ்பென்சிவான டெக்னாலஜி. ஸோ அதை வந்து இப்போ ஆப்டிமைஸ் பண்ணி அஃபோர்டபுளா எல்லாராலையும் பண்ண முடியற மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. வாங்க கைஸ், அடுத்த ஸ்டால் பார்க்கலாம். இங்கே வரணும் கைஸ். கடைசியா சமிட் முடிச்சுங்க போகலாம் கைஸ். இந்த சைடில் இருக்கவங்க ஃபுல்லாக இனோவேஷன் ஜோனில் இருக்கவங்க. லைக் இவங்கன்னா எப்படின்னா இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போல நீங்கள் உங்களோட ஸ்டால்ஸ் போடணும், உங்களோட கம்பெனியை நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி ஒரு ஸ்டால் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா லைக் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்களோட ஸ்டால்ஸ் போடுறதுக்காக. அவங்களோட ஐடியா வந்து கைண்ட் ஆஃப் ஏதோ ஃபார்மில் சப்மிட் பண்ணுவாங்க, ஒரு ப்ராசஸ் தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணி இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்டால் மாதிரி பண்ணி கொடுக்குறது தான் இந்த இனோவேஷன் ஜோன். இங்கே வந்து அவங்களோட ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதுக்கான இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், லைக் உங்க கம்பெனில யாரையாச்சும் ஹையர் பண்றதாகட்டும், இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து அவங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த இனோவேஷன் ஜோனோட கான்செப்ட். இந்த ஈவெண்ட்டை நம்ம கவர் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா VFX Express. ஸோ VFX Expressனா என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், VFX Express அப்படின்னா என்னன்னா ஒரு ஆன்லைன் மீடியா கம்பெனி. எக்ஸ்க்ளூசிவா அவங்க VFXக்காக இருக்கிற ஒரு மீடியா கம்பெனி. VFX ரிலேட்டடான லேட்டஸ்ட் அப்டேட், பிரேக் டவுன்ஸ் இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட பேஜ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஆட்டோடெஸ்கோட ஸ்டால் இருக்கு பாருங்க கைஸ். ஆட்டோடெஸ்க் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் கலெக்ஷன்ஸ். கைஸ் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோடெஸ்கோட ரீசெல்லர் மாதிரி ஒரு OEM பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப கம்பெனிஸ்லாம் ஒரு சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்றப்போ இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறப்போ உங்களுக்கு பல்கா ஒரு சம்திங் ஒரு ஆஃபர் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இவங்க வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ். இவங்க பர்டிகுலரா ஆட்டோடெஸ்க்கு கவர் பண்றாங்க. ஆட்டோடெஸ்கோட மாயா, 3ds Max,
இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்றாங்க. ஆப்பிள் ஆர்ட் ஸ்டுடியோஸ் நேத்தே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆப்பிள் ஆர்ட்ஸ் அண்ட் அன்ரியல் வந்து நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னெல்லாம் பண்றாங்க இது எல்லாத்தையுமே நேத்தே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் அன்ரியல்ல செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் இருக்கான்னு. ஸோ நேற்று நான் காட்டினேன் பாத்தீங்களா வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன், லைக் ஒரு சீப்பஸ்ட் மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அது. ஸோ அவங்களோட கேம்ஸ், மொபைல் கேம்ஸ், லைக் மொபைல் கேம்ஸ் எடுத்துட்டாங்க நேற்று இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஸ்கேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதுலேயே சொல்லியிருப்பேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டா ஹியூமன்ஸ் கேம்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் இதுதான். இதை நான் ஏற்கனவே கவர் பண்ணிட்டேன். அதை நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போன வீடியோவில் செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிமே டைம்ஸ் அப்படிங்கிற சேனல். இது எதில் இருக்குன்னா இந்த பிரைம் வீடியோஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, ஸோ அதில் இருக்கிற ஒரு சேனலோட நேம் தான் இந்த அனிமே டைம்ஸ். ஹாய், how are you? I am good, thank you. What do you guys do in Anime Times? Anime Times is a Japan-based country, and they have shows. They have a channel on Amazon Prime, and they have a 69 rupees per subscription. So they have more than 400 anime running right now. Okay. And right now we are selling the merch, licensed merch for Tokyo Revengers and Detective Conan. So as you can see over here, this is a limited edition, and you won't be getting this anywhere else. What are your most famous series? I think I can tell you this, that sometimes you're an anime watcher, you'll know that you don't get Fairy Tail everywhere. You need to find Fairy Tail because you don't have that licensed Fairy Tail show. Okay. So we show Fairy Tail and some of the shows like Suicide Squad, Attack on Titan. Some மெர்ச்சன்ட்ஸும் வச்சிருக்காங்க. இது எல்லாமே லிமிட்டட் எடிஷன்ஸ். யாராச்சும் அனிமே ஃபேனாக இருந்தால் அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பெருசாக அனிமேல நாலேஜ் இல்லை கைஸ். வேறு எதில் எனக்கு இன்டெப்த்தாக தெரியாது. விஎஃப்எக்ஸ்னால் எதுனாலும் என்ன ஏதுன்னு சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் தெரியல கைஸ். அந்த பக்கம் லாஸ்ட்டில் காமிக் ஸ்ட்ரீட் அந்த தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அங்கெல்லாம் காமிக் ஸ்ட்ரீட் போட்டிருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். காமிக் ஸ்ட்ரீட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா ராமோஜி யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஸோ அதில் இருந்து இவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நல்லா பெரிய ஸ்டால். ஸோ இவங்க எதுக்காண்டி ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மோஷன் கேப்சரிங்காக தான். இவங்க ஸ்டால் நம்ம கடைசியாக கவர் பண்ணலாம். அதனால பெரிய ஸ்டால் நிறைய விஷயம் இருக்கும், நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். சேம் அதே டெக்னாலஜி தான். பட் பார்த்தீங்கன்னா மேலே மோஷன் ட்ராக்கிங் கேமராஸ் வச்சுருக்காங்க. சேம் அதே இந்த ரிஃப்ளெக்டிவ் சென்சார் வந்து அவங்களோட ட்ரெஸ் மேலே ஒட்டியிருப்பாங்க. திருப்பி வரேன் எல்லாத்தையும் பார்க்குறோம். இப்பதான் இவங்களை பார்த்தேன். ஓல்ட் பாய் ஸ்டுடியோஸ் புதுசா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய நல்ல ஒர்க்ஸ்லாம் இருக்கு. சின்ன டீம் தான். ஃபிலிம் அண்ட் வெப் சீரிஸ்க்கான ஸ்டோரி வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன்ல மேக் பண்ற மாதிரி. ட்ரெய்லர் பார்த்தேன், உங்களுக்கு நான் அட்டாச் பண்றேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு சின்ன டீம்ல இவ்வளவு நல்ல ஒர்க் பண்றதெல்லாம் ஈஸி கிடையாது. We have been doing pre-visualizations, concept trailers, VFX works for movies and series. So we have two different projects, Zero and Featherhand. Zero is a feature film. Which is 3 chapters. We have story ready, world ready, and Featherhand is the web series we are developing right now. We are about to produce it. Mostly on animations or like this is completely animations. Anime film. Yeah. Okay. ஹையரிங்கும் பண்றாங்க அவங்களோட டீம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக. என்னென்ன இதுலலாம் அவங்க ஹையர் பண்றாங்கன்னா லைக் அன்ரியல் ஆர்டிஸ்ட், அனிமேட்டர்ஸ், கான்செப்ட் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே ஹையர் பண்றாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. கைஸ் இவங்கள பாத்தீங்கன்னா ஃபார்பிட்டன் வேர்ஸ் அப்படிங்கறத எங்களோட ஸ்டுடியோ. மெயினா காமிக் சூப்பரா பண்றாங்க. This is part 1 and part 2. The artist who has worked in Marvel and DC have worked in this, and here is the artist who has worked as a Wow. key animator in Marvel. Yeah. Okay. We are generating loyal customers by comic books and Okay. merchandising also. Okay. So when we'll be releasing a metaverse game, there will be so many loyal customers for play. Basically you guys like animation studios. Not VFX, but Comics and animations. Animations, and we are planning for movies also, but not now. We are into development stage in gaming. So where you guys located? Hyderabad, Jubilee. Okay, thank you so much. Thank you. Thank you. எனக்கு பிடிச்ச ஒரு கம்பெனி இங்கே இருக்கு. ஸோ ஃபவுண்ட்ரி என்ன எனக்கு பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் ப்ரைஸிங் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட்ரியோட OEM பார்ட்னர்ஸ். லைக் நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, லைக் ஆட்டோ டெஸ்க்கு அவங்க எப்படி OEM பார்ட்னர்ஸோ, ஸோ அது மாதிரி இவங்க ஃபவுண்ட்ரிக்கு OEM பார்ட்னர்ஸ். இப்போ நீங்கள் பல்காக ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஒரு கம்பெனிக்கு வாங்குறீங்கன்னா லைக் இவங்க கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் சப்போர்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் இவங்க தான் OEM பார்ட்னர்ஸ். லைக் இதில் எப்பிக்ல இருந்து எல்லாமே வருது. லைக் எப்பிக்னா இப்போ அன்ரியல் இன்ஜின் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணால் ஃப்ரீயாக இருக்கும். இது கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் லைசன்சிங் இந்த மாதிரி வரும். கைஸ் இந்த இவங்க வேற லைட்டை போட்டு கேமரா மாதிரி அடிக்கிறாங்க கைஸ். அவங்க யாருன்னா அந்த AMDயோட கேம் ஆன் தான் போயிட்டு இருக்கு. அவங்க தான் கைஸ் ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. இந்த பாருங்க பேசிட்டு இருக்கல அடிக்கிறானுங்க. ஸோ இதுதான் கைஸ் இதுல இருக்கிற கம்பெனிஸ்க்குலாம் இவங்க OEM பார்ட்னர்ஸ்.
இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா XP பென் அப்படிங்கறத எங்களோட கம்பெனி. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டிராயிங் டேப்லெட்ஸ் இந்த இதெல்லாம் ப்ரொவைட் பண்றவங்க. நிறைய டேப்லெட்ஸோட வெரைட்டி வச்சிருக்காங்க. ஸோ நான் அந்த இவர்கிட்டையும் பேசி இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஓ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அவங்க யூஸ் பண்றது எல்லாமே இந்த XP பென் அப்படிங்கிற பிராண்டோட தான். கிட்டத்தட்ட இவங்க கிட்ட ஒரு 50+ மாடல்ஸ் இருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. செக் பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கு. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஐசோ அப்படிங்கறத எங்க கம்பெனி. நிறைய மானிட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் எங்கள்கிட்ட நோட் பண்ணது என்னன்னா, லைக் நம்ம கலர் காலிபிரேஷன்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா, மானிட்டரோட கலர் வந்து அக்யூரேட்டா காட்டுறதுக்காக. ஸோ இதுல வந்து ஒரு செல்ஃப் காலிபிரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கலர் காலிபிரேஷன் அதுவே பண்ணுது. இந்த டெக்னாலஜி வந்து இவங்க கிட்ட தான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட்ங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த டெக்னாலஜி நான் இப்பதான் பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. ஸோ அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் மானிட்டர் வச்சிருக்காங்க, கலர் கிரேடிங்க்கு ஒரு மானிட்டர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் மானிட்டர் வச்சிருக்காங்க. உங்களோட கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ்ல உங்க மானிட்டர் யூஸ் பண்றாங்க அதுவுமே இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இந்த மானிட்டர்ஸ். எதனாலனா இதெல்லாம் ப்ரொடக்ஷன் கிரேட் மானிட்டர். ஸோ அதுக்காண்டி காஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறப்போ நிறைய ஷார்ட்ஸ் ஒர்க் பண்ணுவோம். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர்ட்ட பிரித்து கொடுப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட்டுக்கு பெருசாக தேவைப்படாது. ஆனால் ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனி நீங்கள் வச்சு ரன் பண்ணுறீங்கன்னா சம்திங் ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் தான் அந்த ப்ரொடக்ஷனில் வந்து உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ராக்கிங் பர்பஸ்க்காக இதில் நிறைய சாஃப்ட்வேர் அவங்க காட்டினாங்க. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. லைக் அவங்களோட சாஃப்ட்வேர் எப்படி இருந்துச்சு, அப்படி UI எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க. Here you can see மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ். here you can start the production. Pre-production works. Next one works production type and style. Ratio and resolution, how much you want for that. After we have task type, we have assigned that task we are for each one. Everything means pipeline tracking Okay. management. You can see everything, pathway. ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த சிலிகான் அப்படிங்கிற கம்பெனி என்னன்னா ஒரு IT எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்டல் கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனிஸ் எதுவுமே பெருசா ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ ஒரு 50 பீப்புள்ஸ் வச்சு நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்றீங்கன்னா அந்த மாதிரி இருக்க 50 பீப்புளுக்கும் உங்களால ஒரு சிஸ்டமோ செட் பண்ணி வச்சு அவங்கள்ட்ட வந்து ஒர்க் வாங்குறது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரெண்டலுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி சிஸ்டத்தை. ஸோ அவங்க கிட்ட இருந்து ரெண்ட் எடுத்து ஒரு இயர்லி பேமெண்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இந்த மாதிரி பேமெண்ட்க்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ரெண்ட் எடுத்துக்கலாம் சிஸ்டமை. இந்த கம்பெனி தான் போகணும்லாம் சொல்லலை, ஜஸ்ட் இந்த எக்ஸ்போல அவங்க இருக்கிறனால நான் இதை கவர் பண்ணியிருக்கேன். எதனாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு, இதுவும் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்றதுக்காக தான் இவங்க நான் கவர் பண்றேன். ஸோ நம்ம IGDCல பார்த்த மாதிரி தான் கைஸ், மெயினான மானிட்டர் முன்னாடி கொஞ்சமா போட்டிருக்காங்க. IGDCல என்னன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டு ரிலாக்ஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு, அது இது நடந்துச்சு. ஸோ இதுல வந்து இந்த ஃபிலிம் சிட்டியோட ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் மோஷன் கேப்சரிங் தான். நம்ம ஆப்பிள் ஆர்ட் ஸ்டுடியோஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, சேம் அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ இவங்க எங்க லொகேட் ஆயிருக்காங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ராமோஜி ஃபிலிம் சிட்டில தான் இருக்காங்க. இந்த பர்சன் பண்ற கேரக்டர் மூவ்ஸ் வந்து அங்க இருக்க CG கேரக்டருக்கு வந்து இவங்க ரிட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவர் என்னெல்லாம் பண்றாரோ அதை வந்து இந்த கேரக்டர் ரீக்ரியேட் பண்ணும். இந்த மேம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட லெக் மூவ்மெண்ட் பாருங்க, இந்த அவதார் கேரக்டரை மேட்ச் பண்ணி அவங்களோட அந்த CGல இருக்கிற ஆப்ஜெக்டோட இன்டராக்ட் ஆகுது. இந்த மாதிரி மோஷன் கேப்சரிங் வந்து நீங்க எந்த இதுல வேணா யூஸ் பண்ணலாம். ஃபிலிம்ஸ்ல ஆரம்பிச்சு கேம்ஸ் வர எதுலனாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்க இருக்க இந்த CG கேரக்டர் மட்டும் தான் அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் கூட பிளெண்ட் ஆகும், அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த பர்சனை வந்து ஒரு கிரீன் ஸ்கிரீன்ல ஷூட் பண்ணி கூட நம்மளால அந்த ஒரு என்விரான்மெண்ட்ல இவங்களை வந்து பிளேஸ் பண்ண முடியும். 3D எலமெண்ட் கூட இவங்களால இன்டராக்டும் இதை வச்சு ஆக முடியும். Is there any facial motion control trick do you have? Can you speak? We use the helmet because they are doing that, so we are Okay. with the avatar character. Yeah, live link. But the head is not moving, right? Yeah. Only the lip sync. We have facial. Facial movement. Only facial. Oh, the heads are attached to her. Okay. Oh, good. Can I see the helmet? Yeah. You can also get the hand also. Sorry? Hand movements also can be done. Oh, yep. With this tracker. Yeah. Keep lying. Okay. Oh, got it. Yep. Okay. 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 Thank you so much. Thank you. ஸ்டேஜ்ல இருந்து நம்ம அப்படியே இப்ப திரும்பி பார்த்தோம்னா இந்த இடத்துல காமிக் ஸ்ட்ரீட். ஓகே, காமிக் ஸ்ட்ரீட்குள்ள இருக்கும். காமிக்ஸை பத்தி எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது கைஸ், என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓரளவு சின்ன காமிக் ஸ்ட்ரீட் தான். டேசி டூன்ஸ் தனியா நடக்குது. டேசி டூன்ஸை கவர் பண்ணல, ஏன்னா இங்க கவர் பண்றதுக்கு இங்க அட்டன் பண்றதுக்கே நிறைய செஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் நான் போய் டேசி டூன்ஸ் அட்டன் பண்ணணும்னா இதை நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் நான் VFX சமிட், சினிமேட்டிக்கா
இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கேன். ஸோ யாரும் காமிக்ஸ் தெரியாதனால நான் அதை பிடிக்காதுன்னா இல்லை, பிடிக்கும், ஆனா தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் கிடைக்கல guys. ஸோ இங்க இருக்கிற ஸ்டால்ஸ் ஒன்று நம்ம விசிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். காமிக் ஸ்ட்ரீட்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டால். மாயாஞ்சலி என்டர்டைன்மெண்ட் ட்ரெய்லர் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸ்டோரி டெவலப் பண்ணிருக்காங்க. டீம் ஆஃப் 3 மெம்பர்ஸ் தான் இவங்க டீம்ல. ஸோ 3 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 8 months ஒர்க் பண்ணி இந்த ஒரு ட்ரெய்லர் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இதுதாங்க எக்ஸைட் பண்ணுது. நீங்க சின்ன டீம் வச்சுட்டு எப்படி இங்க பாருங்க குவாலிட்டி பாருங்க. ஸோ இதுக்கு அவங்க என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா made using Unreal. Yes, yeah. Clicked and rendered in Unreal. Animation was done in Autodesk Maya. Okay. And then animation was exported into Unreal, retargeted there. Then the post process was done in DaVinci. Okay. It's all Fusion and also color graded in DaVinci, edited in DaVinci. Some of the things in DaVinci. Yep. So, yeah. They have everything. Yes, exactly. Yeah. I think DaVinci should see this. Yeah. The Black Okay. Magic design. Sorry. Yeah. It's just a team of 3 right now. Okay. So we are just keeping it short and sweet. But soon we'll be expanding more. Oh, the quality is too nice. How you guys did this with a minimum people of 3? Lots of R&D and Unreal Engine. Okay. Lots of sleepless nights. Sure. Yeah. How long you guys are working on this trailer? Still it took me like... Oh, you also used the Houdini. Yes, FX. Some of the shots, some close-up shots, the destruction was done in Houdini as well. Okay. Yes, yeah. Houdini was used for small destruction. Okay, yep. Took me around 8 months. Oh, for just a 2.5 minute trailer sequence. Yeah. Yes. Since I was doing part-time. ஸோ இந்த மாதிரி சின்ன டீம் வச்சு இந்த மாதிரி பண்ணுறதாங்க என்ன எக்ஸைட் பண்ணுவோம். என்னதான் ஒரு 8 months ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா 3 பேரை வச்சு எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனால் குவாலிட்டி தான் மேட்டர்ஸ். நீங்கள் பார்த்தீங்களா குவாலிட்டியை? காமிக்ஸ் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு அவ்வளோ என்னன்னு தெரில கைஸ். ஆனால் காமிக்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறையா காமிக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் காமிக் லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க அழகாக இருக்குது. என்னன்னு தான் தெரில. காமிக்ஸ்லாம் என்னன்னு தெரியும், ஆனால் இந்த ஸ்டோரிஸ்லாம் நான் ரீட் பண்ணாதனால இதெல்லாம் என்னன்னு தெரில. அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக காமிக் ஸ்டோரிஸ் புக்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. Okay. Very good artwork, sir. And along with that, I can show you this one as well. எக்கச்சக்கமா இருக்கு கைஸ். காமிக் லவர் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டேசி டோன்ஸ் காமிக் ஸ்ட்ரீட்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா தான் உங்க இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாத்தையும் உங்களால கிராப் பண்ண முடியும். சம்திங் ஏதோ கம்பெனியோட மெர்ச்சன்ட் போல இது. ஸோ அவங்களோட ஸ்டால் போட்டிருக்காங்க. இது We are the legend, leave the legacy. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் ரேடியன்ட் காமிக்ஸ். ஹீஸ் த ஃபவுண்டர். நல்லா பேசினார், இவ்வளோ நேரம் பேசினேன். நிறைய காமிக்ஸ் காட்டினாரு. லைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான காமிக்ஸ்லாம் நிறைய காட்டியிருந்தாரு. ஸோ இவங்களோட இலுஸ்ட்ரேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் தான் ஸ்டோரி ரைட் பண்ணுறாரு. ஸ்டோரி ரைட் பண்ணிட்டு காமிக்ஸை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாரு. லைக் ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்ட்ல இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்க காமிக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் MCU மாதிரி இவங்க ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வரையும் வச்சிருக்காரு. நம்ம ஒரு ஃபில்ம், ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபில்ம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டத்தை இந்த மாதிரி காமிக்ஸ் பண்றவங்களாகட்டும், ஃபுல்லி ஒரு அனிமேஷன் ஃபிலிம் பண்றவங்களாகட்டும் அதே சேம் கஷ்டத்தை தான் பண்றாங்க. அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு விஷுவல்ஸ் நல்லா இருந்தாலும் ஒரு ஸ்டோரி அப்படிங்கறது ஒண்ணு இருந்தாதான் அந்த படமோ இல்ல ஒரு சீரீஸோ ஏதோ ஒண்ணு அது சக்சஸ் ஆகும். சோ அதுக்கு காமிக்ஸா இருந்தாலும் சரி, அது எதா இருந்தாலும் சரி. இப்ப அனிமே எதனால ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது வெறும் விஷுவல்ஸ்னால மட்டும் கிடையாது. அதோட ஸ்டோரி லைனாலதான் அனிமே நம்ம ஊர்ல அவ்வளவு ட்ரெண்ட் ஆகுது. எதனால காமிக்ஸ் எவ்வளவு புகழ்றேன்னு தெரியல. சோ இவர் கொடுத்த இன்ட்ரோ எனக்கு அப்படி அஃபெக்ட் பண்ணிருச்சுன்னு தெரியல. நல்லா பேசியிருந்தாரு கைஸ். சப்போஸ் காமிக்ஸ்லாம் இவரோட காமிக்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. சம்திங் அவர் ஏதோ அவார்டு வாங்கிட்டு இருக்காரு. எதுக்கு வாங்குறாருன்னு தெரியல. ஸோ அவர் வந்து ஏதோ அவார்டு வாங்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் அவரை புகழ்ந்துகிட்டு இருந்தேன். எதுக்கு வாங்குறாருன்னு தெரியல கைஸ். கேட்போம். என்ன கைஸ் அவார்டு வாங்குறாருன்னு பார்த்தா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க திருப்பி. கிட்டத்தட்ட நம்ம VFX சமிட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். சினிமேட்டிக்காக தான் இன்னும் பண்ணல. மேக்ஸிமம் நாளைக்கு தான் சினிமேட்டிக்காக பண்ணுவேன். சம்திங் அதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை ஒரு தனி வீடியோவை பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ரிக்ஸ்லாம் பார்த்தேன். நார்மலாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத ரிக்ஸ் எல்லாமே இங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிக்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவரை தள்ளி விட்டுருவாங்க போல. பாவம் கைஸ்.